நம்ம எல்லாருமே போன்ல இந்த டார்ச்சை கண்டிப்பா யூஸ் பண்ணிப்போம், ஓகேங்களா? பட் இது இல்லாம நம்ம போன்ல இன்னும் 2 ஹிடன் டார்ச் இருக்கு. ஆனா நீங்க அதை டெய்லி யூஸ் பண்றீங்க, பட் அது உங்களுக்கே தெரியாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் ப்ளூடூத் அண்ட் ஹாட்ஸ்பாட். என்னடா ப்ளூடூத் ஹாட்ஸ்பாட் டார்ச்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு என்ன போய் திட்டுறதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல ஒரே விஷயம், ஒரு டார்ச்னு என்ன, லைட் எமிட் பண்ற எல்லாத்தையும் நம்ம டார்ச்னு சொல்லுவோம், ஓகேங்களா? சோ இந்த ப்ளூடூத்தும் ஹாட்ஸ்பாட்டுமே கூட லைட்டை தான் எமிட் பண்ணுது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத லைட்டை எமிட் பண்ணுது, ஓகேங்களா? கண்ணுக்கு தெரியாத லைட்டா? ஆமாங்க, லைட்லயே கண்ணுக்கு தெரியாத லைட், கண்ணுக்கு தெரியாத லைட் நிறைய இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ள அடக்கணும், ஓகேங்களா? பட் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு தெரியல லைட்டுக்கே ஃபர்ஸ்ட் வருவோம், ஓகேங்களா? ஒரு லைட் இந்த எதால உருவாயிருக்குன்னா போட்டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப் அட்டாமிக்கல் பார்ட்டிகளால உருவாயிருக்கு, ஓகேங்களா? அண்ட் இந்த போட்டான்ல வெறும் ஒரே ஒரு வகை தான் இருக்கு. அண்ட் நம்ம பார்க்குற எல்லா கலர் லைட்டும் இந்த ஒரு வகை போட்டான்ஸ் தான் உருவாயிருக்கு. சோ இந்த எல்லா கலர் லைட்டுக்குமே ஒரே மூலக்கூறு தான் இருக்குன்னா ஏன் அது வந்து வேற வேற கலர்ல நம்ம மூளைக்கு தெரியுது? இதுக்கு காரணம், இந்த போட்டான் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்ல மூவ் ஆகாது. அது வந்து வேவ் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தான் மூவ் ஆகும். அதனால லைட் நம்ம வேவ் பண்றோம், ஓகேங்களா? சோ இந்த லைட்டோட வேவ் ஒரு செகண்டுக்கு எத்தனை வாட்டி உருவாகுதோ அதை வச்சு அதோட கலர் வந்து நிர்ணயிக்கப்படுது. சோ ஒரு லைட் வந்து ஒரு செகண்ட் கம்மியான வேவ்ஸ் தான் உருவாக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம கம்மி ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். கம்மியான ஃப்ரீக்வெண்டா வேவ் உருவாகுது, ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப அதிக வேவ்ஸ் உருவாச்சுன்னா அதுக்கு அதிக ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம கண்ணுக்கு தெரியற லைட்லயே ரெட் கலர் லைட் தான் ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ரெட் கலர் லைட்ல ஆரம்பிச்சு அந்த ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமா ஏறும், கிரீன், எல்லோ அப்படின்னு சொல்லி. அது நம்ம கண்ணுக்கு தெரியற லைட்லயே ரொம்ப அதிக ஃப்ரீக்வன்சி இருக்க லைட் வந்து வயலட் கலர் லைட், ஓகேங்களா? சோ ரெட்ல ஆரம்பிச்சு வயலட் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சில இருக்க லைட் தான் நம்ம கண்ணால பார்க்க முடியும், ஓகேங்களா? ஆனா இந்த கலர் ஃப்ரீக்வன்சியை விட்டு வெளியே நிறைய வகையான லைட்ஸ் இருக்கு. ஆனா அந்த லைட்ல நம்ம கண்ணால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு வந்து இந்த ரெட்ல இருந்து வயலட்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சியை பார்க்குற அளவுக்கு தான் பவர் இருக்கு, ஓகேங்களா? அது நம்ம கண்ணோட லிமிடேஷன் தான். இப்போ கேள்வி என்னன்னா, ரெட் கலர் லைட்டோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனா வயலட் வந்து இருக்கிறதுலே அதிகம். பட் இந்த ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு வந்து லைட்டே இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? கிடையாதுல்ல. அது ரெண்டுமே லைட் தான். அந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் ஹாட்ஸ்பாட்லாம் வந்து ரேடியோ வேவ்ஸால் தான் ஒர்க் ஆகுது. அண்ட் ரேடியோ வேவுமே இதே போட்டான்ஸால் தான் உருவாயிருக்கு. அதுக்கும் ஃப்ரீக்வன்சி எல்லாம் இருக்கு. என்ன, அது ரெட்டை விட ரொம்ப 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 கம்மி. அண்ட் அந்த லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்ணால பிக்கப் பண்ண முடியாது. அதனால அது நம்ம இன்விசிபிள் லைட்னு சொல்லுவோம். இருந்தாலும் அது லைட் தான். ஏன் ரேடியோ வேவ் மட்டும் கிடையாது, நம்ம ஓவன்ல யூஸ் பண்ற மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட் லைட்டு, அப்புறம் அல்ட்ரா வயலட் லைட்டு, அப்புறம் லேப்ல எடுக்கிற எக்ஸ்ரே அந்த வேவ், அதுக்கு இல்லாம நியூக்ளியர் ரியாக்டர் எல்லாம் உருவாகுது பாத்தீங்களா, காமா ரே, இது எல்லாமே ஒரே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபேமிலிக்குள்ள தான் வருது. எல்லாத்துக்குமே ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் வேற வேற, ஓகேங்களா? அண்ட் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபேமிலியில ஒரு சின்ன பார்ட் தான் நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய லைட்.